திருமணம் செய்து கொள்ள மறுப்பு தெரிவித்த சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்களுக்கு அனுப்பிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது பெண் பிள்ளையின் புகைப்படத்தை யாரோ ஆபாசமாக சித்தரித்து அவர் பணிபுரியும் தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சமூக வலைதளத்தின் மூலம் அனுப்பியுள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த போலீசார் சிறுமியின் ஆபாச படத்தை சித்தரித்து அனுப்பியது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பிரகாஷ் நாயக் என்பது தெரிய வரவே ஒரிசா மாநிலத்தில் பதுங்கியிருந்த அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் சிறுமியை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய நிலையில் சிறுமி அதற்கு மறுப்பு தெரிவித்ததை அடுத்து சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது உறவினர்களுக்கு அனுப்பியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போக்சோ சட்டத்தின் கீழ் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வயதை குறைத்து அரசு பள்ளியில் கூடுதலாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருணாச்சலம். இவர் கடந்த 2022 ஆண்டு மே 17ஆம் தேதி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் உடற்கல்வி ஆசிரியர் மீது புகார் அளித்தார். அதில் அப்பள்ளியில் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர் நாராயணசாமி அரசின் பதிவேட்டின்படி 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி என்ற தனது பிறந்த தேதியை திண்டிவனம் நீதிமன்றத்தில் தவறான தகவல்கள் அளித்து 1958ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிறந்தவர் போல் பிறந்த பதிவினை போலியாக மாற்றி காவல்துறையிடம் சமர்ப்பித்துள்ளார். இதன் மூலம் 2013ஆம் ஆண்டிலே பணி ஓய்வு பெற வேண்டியவர் 2018ஆம் ஆண்டு வரை தனது பணி ஓய்வு காலத்தையும் தாண்டி அரசு பணியினை தொடர்ந்துள்ளார். அதனால் அரசிற்கு 41,85,311 ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தி சுயலாபம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 5 ஆண்டுகள் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியருக்கு தலைமை குற்றவியல் நீதிபதி 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். ரெட்டியார்பாளையம் அருகே பூட்டியிருந்த வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 8 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் விவேகானந்தா நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன். இவர் திருமணமான தனது மகளை பார்ப்பதற்காக சென்னைக்கு சென்றுவிட்டு வந்து பார்த்தபோது வீட்டின் பக்கவாட்டு ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 55 சவரன் தங்க நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து அவர் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்டவரை தேடி வந்தனர். தொடர்ந்து ஆந்திரா மாநிலம் ராவுலப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் துவாராபுடி வெங்கடேஸ்வர ரெட்டி திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்த நிலையில் அவரை கைது செய்து அவரிடம் இருந்து 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 சவரன் தங்க நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் புதுச்சேரி அழைத்து வந்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். டெல்லியில் இருந்து வாஷிங்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டு சென்றது. தொடர்ந்து விமானம் வென்யாவில் தரையிறக்கப்பட்டு எரிபொருள் நிரப்பப்பட்டது. அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பெரும் விபத்து நல்வாய்ப்பாக தவிர்க்கப்பட்டதை அடுத்து விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈடுபட்டனர். ஆனால் சரி செய்யும் முயற்சி தோல்வியில் முடிந்ததால் விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் வியன்னாவில் இறக்கிவிடப்பட்டனர். பாதி வழியில் பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்டதால் கடும் அவதியடைந்த நிலையில் இதனையடுத்து பயணிகள் அனைவரும் மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்கள் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையினால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது மட்டுமல்லாமல் அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்தது. இந்த நிலையில் நீலகிரி, கோவை உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்கள் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியத்தைச் சேர்ந்த கானா நாட்டின் அதிபர் ஜான் திராமணி மகாமாவை
பிரதமர் நரேந்திர மோடி நேற்று சந்தித்து பேசினார். பிரதமர் நரேந்திர மோடி 8 நாள் சுற்றுப்பயணமாக 5 நாடுகளுக்கு செல்ல உள்ளார். முதல் நாளான இன்று கானாவுக்கு சென்றுள்ளார். தலைநகர் அக்ராவுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் கானாவின் பாரம்பரிய முறைப்படி 21 துப்பாக்கிகள் ஏந்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கானா அதிபர் ஜான் திராமணி மகாமா பிரதமர் மோடியை கட்டியணைத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருதான தி ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் ஆஃப் கானா விருது அளித்து வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு குவாட் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் நடைபெறவிருக்கும் குவாட் உச்சி மாநாட்டிற்கான ஆயத்தமாக உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்றது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் 26 பேர் கொல்லப்பட்ட பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு குவாட் கூட்டமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மற்றும் நிதியுதவி செய்தவர்கள் உடனடியாக நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஐநா உறுப்பு நாடுகள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் கூட்டமைப்பு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் அருகே உள்ள கடையில் பற்றி எரிந்த தீயால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் அருகே உள்ள கடையில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட மின்கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சில நிமிடங்களிலேயே தீ மலமளவென எரிய தொடங்கியதால் அருகில் உள்ள நிழற் பந்தலிலும் பரவியது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வேகமாக பற்றி எரிந்த தீ பல கடைகளுக்கும் பரவியதால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மேலும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 1% ஊழியர்களை பணி நீக்கம் செய்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் மீண்டும் 4% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. கணினி தொழில்நுட்ப நிறுவனமான மைக்ரோசாப்ட் இந்த ஆண்டில் 4வது முறையாக மீண்டும் ஊழியர்களை பணி நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நேற்று ஏராளமானவர்களுக்கு பணி நீக்க நோட்டீசுகளை மீண்டும் அனுப்ப தொடங்கியது. முன்னதாக கடந்த ஜனவரி மாதம் 1% ஊழியர்களை பணி நீக்கம் செய்த நிலையில் தற்பொழுது 4% ஊழியர்களை நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று மீண்டும் வெளியான பணி நீக்க அறிவிப்புகள் அதன் ஊழியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.